அதிமுக பாஜக கூட்டணியை பார்த்து திமுக கூடாரமே கதிகலங்கி இருப்பதாக முன்னாள் அமைச்சர் கடம்பூர் ராஜு தெரிவித்துள்ளார். தூத்துக்குடி மாவட்டம் விளாத்திக்குளம் அருகே வேடநத்தம் கிராமத்தில் தூத்துக்குடி வடக்கு மாவட்ட கழக செயலாளரும் முன்னாள் அமைச்சருமான கடம்பூர் ராஜு தலைமையில் ஓட்டப்பிடாரம் கிழக்கு ஒன்றியத்திற்கான பூத் கமிட்டி நிர்வாகிகள் ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. இதில் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள் சின்னப்பன், மோகன் மற்றும் கழக நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். கூட்டத்தில் பேசிய முன்னாள் அமைச்சர் கடம்பூர் ராஜு, தமிழகத்தில் கஞ்சா புழக்கம் அதிகரித்துள்ளதால் பெண்களுக்கு எதிரான பாலியல் குற்றங்கள் அதிக அளவில் அதிகரித்து சட்டம் ஒழுங்கு முற்றிலும் சீர்குலைந்து இருப்பதாக குற்றம் சாட்டினார். மேலும் அதிமுக பாஜக கூட்டணியை பார்த்து திமுக கூடாரமே கதிகலங்கி இருப்பதாக அவர் தெரிவித்தார். பின்னர் பொதுமக்களுக்கு ஸ்டாலின் மாடல் அரசின் வெற்றி விளம்பர பட்ஜெட் எனும் தலைப்பில் பிரசுரங்களை முன்னாள் அமைச்சர் கடம்பூர் ராஜு வழங்கினார். அண்ணா திமுகவால்தான் திமுக ஆட்சி அகற்ற முடியும் என்று சொல்லி இன்றைக்கு டெல்லியிலிருந்து மத்திய அரசு மூலமாக இன்னைக்கு பாஜக கூட்டணி சேர்ந்தது மட்டும் இல்லை, அண்ணன் எடப்பாடியார் வீட்டுக்கே நேராக வந்து விருது சாப்பிட்டு கூட்டணியை சொல்லிட்டு போயிட்டாங்களா. இன்னைக்கு திமுக கலகலத்து போய் இன்னைக்கு வாந்தி போய் தான் வரல, தெரியல, அது விசாரித்து பார்த்தாலும் தெரியும். அந்த அளவுக்கு இன்னைக்கு அரண்டு போய் மொத்தமாக திமுக கூடாருன்னு இப்பவுமே கதை கலங்கி போச்சு. நீ ஆட்சியை விட்டு இன்னைக்கு 10 மாதம்தான், 10 மாதமே அவங்களுக்கு தாங்காது போகும் இருக்கிற இடம்னு பார்த்தா. இன்னும் 10 மாதத்துக்குள்ளே பாருங்க, அவங்க அடித்த கொள்ளை எல்லாம் வெளியே வரும். தமிழ்நாட்டு பெண்களை கேவலமாக இழிவுபடுத்தினவையும் மந்திரி சபையில் வச்சுருக்காங்க. 1000 கோடி ஊழல் செஞ்சவனையும் மந்திரி 1.5 வருஷம் ஜெயிலில் இருந்தவனே தியாகிங்க. இது அந்த